படமா ப்ரோ இது மயிர் மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. சத்தியமா செம்ம டென்ஷன் ஆகுது ப்ரோ. இந்த மாதிரி படம்லாம் வந்து நாட்டுக்கு ஒரு சாபக்கேடான படம் ப்ரோ. இதுக்கு போயிட்டு 1000 கோடி 2000 கோடி வசூல்ன்றானுங்க. சத்தியமா இதெல்லாம் ஒரு டாக்ஸிக்கான படம் ப்ரோ. எனக்கு சத்தியமா பிடிக்கவே இல்லை அந்த படம். என்ன படம்? துரந்தர் தான். துரந்தர் 2. துரந்தர் 1 நல்லா இருந்தது. அக்ஷய் கான் வந்து பயங்கரமா நடிச்சிருந்தாரு. அவர் தாங்க மாசு. ரன்வீர் சிங்லாம் சும்மா பயங்கரமா ஒரு கேவலமான ஒரு சங்கி படத்தை எடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ. அக்ஷய் கண்ணாவோட ரோல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் ரன்வீர் சிங் ரோல் பிடிக்கல. அக்ஷய் கண்ணா வந்து நம்ம நாட்டுக்கு வந்து கெடுதல் செஞ்சான், அவனு உனக்கு பிடிக்குது. ரன்வீர் சிங் வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது செஞ்சாரு, அவர் உனக்கு பிடிக்கல. இது படம் கிடையாதுடா, இது படமே கிடையாதுடா. ஏன்டா இந்த மாதிரி இருக்கீங்க? நீங்கள் காஷ்மீர்லேருந்து இவ்வளோ தூரம் இருக்கிறனால தன்னோட வேர்களை மறந்துடாதீங்க. நம்ம ரொம்ப தூரம் கிடையாது. மிசைல் அட்டாக்லாம் டார்கெட்டட் பிளேஸில் நம்ம இருக்கோம். இந்த மாதிரி பேசலாம் பேசாதீங்க. கொஞ்ச நாச்சும் தேசபக்தி கூட வாங்க. அது படமாக நினைக்காதீங்க. நடந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களே நோட்டை மாற்றி நீங்கள் என்ன கண்டீங்கன்னு, எதுக்காக நோட்டை மாற்றுங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்.